ஆமென். ஆமென். தேங்க்யூ. அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை வேளையிலே சங்கம வாழும் நித்திய வெளிச்சத்திலே ராஜா ஒரு தேவ செய்தியை கொடுக்க நீ கிருபை செய்கிறீர் சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி. தேவனே, நான் கொடுக்கும் செய்தி என்ன மறத்து நீர் பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை நிரப்பும், ஒரு அபிஷேகத்தால் நிரப்பும், ஒரு வல்லமையால் நிரப்பும், ஒரு அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பும். கேட்கிற பிள்ளைகள், மறு ஒளிபரப்பு கேட்கிற பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பி நீர் வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைய நாளிலே என்னுடைய செய்தியின் தலையங்கம் கர்த்தருக்காக நறுமணம் வீசுவது எப்படி. கர்த்தருக்காக நறுமணம் வீசுவது எப்படி. இதுக்கு எடுத்துக்கொண்ட வசனம் 2 கொரிந்தியர் 2:15. 2 கொரிந்தியர் 2:15 நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, நாம் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம், வெளிச்சமாக இருக்கிறோம், நித்திய வெளிச்சமாக இருக்கிறோம், வார்த்தையின் வெளிச்சமாக இருக்கிறோம், மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக இருக்கிறோம், கலங்கிற விளக்கமாக இருக்கிறோம். அதே நேரத்தில் உலகத்துக்கு வாசனை வீசுகிற கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். உலகத்துக்கு வாசனை வீசுகிற தேவனுடைய வார்த்தைகளை சங்கமம் வாழினூடாக, நித்திய வெளிச்சத்தினூடாக, வார்த்தையின் வெளிச்சத்தினூடாக இந்த நற்கந்தத்தை நாங்கள் வீசுகிறோம். காரணம் என்ன? எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லோரும் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இதுதான் சங்கம வாழோனியின் அத்திவாரம். ஒரு தினம் விடப்படக்கூடாது. இரவு பகலாக 24 மணி நேரம் நாங்கள் செயல்படுவதற்கு காரணம் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது. நாம் கிறிஸ்துவுக்குள் நற்கந்தமாக விளங்குகிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தருக்காக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வாழும் சாட்சி ஜீவியமே அந்த நற்கந்தம். வாழுகின்ற வாழ்வு பரிசுத்த வாழ்வு. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதும் மாசற்றதும் கரைதிரேற்றதுமாய் இருக்குமானால் நம்மை காண்கிறவர்கள் நம்முடமாய் கிறிஸ்துவை காண்பதற்கு ஏதுவாக இருக்கும். பாருங்கள், சில ஊழியக்காரர்கள் ஒரு முகத்தில் ஒளி பிரகாசம், உண்மையாய் உத்தமமாய் ஊழியருக்கு பயந்து நடுங்கி விசுவாசத்தில் இருந்து நடக்கிறவர்கள முகத்தில் வெளிச்சம் வரும்பொழுது அதை பார்க்கிறவர்கள் ஒரு மாற்றம் ஏற்படும். காரணம், இந்த வார்த்தை வெளிச்சமாக அவர்களுக்குள் சென்று விடுகின்றது. நற்கந்தத்துக்கு விளம்பரம் தேவையில்லை. நாம் இங்கே இருக்கிறேன் வாருங்கள் என்று அது அறுத்து கொண்டிருப்பதில்லை. அது அமைதியாய் வாசனை பரிமளக்கும் அந்த நறுமணத்தால் எங்கிருந்தோ ஆயிரக்கான வண்டிகளை நோக்கி வரும். நாம் கிறிஸ்துவுக்கென்று நற்கந்தமாய் ஜீவிப்போமானால் நம்முடைய வாய் பேசவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கை பேசும். அல்லேலூயா. சில ஊழியக்காரர்கள் சபைகள் பெறுவதற்கான அவருடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. பணத்துக்கோ பொருளுக்கோ ஆசைப்படவில்லை. ஆத்மா அறுவடை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையினாலே இந்த ஊழியர் இருக்கிற சபை விஸ்தாரப்படுகின்றது. அநேகர் நறுமணம் வீசுவதற்கு பதிலாக துர்வாசனை வீசுகிறார்கள். பொய், லஞ்சம், உரிமையற்ற நிலைமை, துர்மார்க்கம், விபச்சாரம் மற்றும் போதைப் பொருட்கள் சிக்கி சாட்சியிலிருந்து கர்த்தருடைய நாமம் பிரஜாக்கள் மத்தியில் தூஷிக்கப்படுவதற்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, நாம் 2 கண்களால் உலகத்தை பார்க்கிறோம். ஆனால் உலகமோ நம்மை 1000 கண்களால் கவனித்துக் கொண்டிருக்கிறது. நாம் நற்கந்தமாய் இருக்கிறோமா அல்லது துர்வாசனை வீசுகிறோமா?
இந்த நித்திய வெளிச்சத்திலே சங்கம வானொலியிலே நாங்கள் வேலை செய்யும்போது உலக மக்களை பார்க்கிறது இப்படிப்பட்ட வார்த்தையை கொடுக்கிறார்கள், இவள் பாடல் எப்படி இருக்கின்றது, இவள் கொடுக்கும் வார்த்தைகள் வேதாமத்திலிருந்து வருகின்றதா என்று உலக மக்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றது. சங்கம வானொலியை கவனித்துக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த வேத பாட நிகழ்ச்சி நடத்துகிறோம் வியாழக்கிழமையில. உண்மையில அருமையான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி மிக 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 ஒரு ஆசீர்வாதமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டு கேள்வி பதிலுக்கு விட சொல்லும் பொழுது அதை உலகமங்கம் மறுவளப்பிலே கேட்கிறார்கள். சங்கவாளி நற்கந்தமாக வீசுகிறது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் உங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த தேவனுக்கு சோஸ்திரம். பாருங்கள், சந்தன மரம் நல்லா தெரியும். சந்தன மரத்தை நாங்கள் அந்த சின்ன மரம், ஒரு சின்னது மரக்குப்பு எடுத்து அதை உறைஞ்சியக்கு ஒரு வாசம் வரும். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் தோட்டங்களைப் போலவும் கத்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுருத்துக்கள் போல இருக்கிறது. பாருங்கள், மலையின் உச்சியிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை பார்த்த பிளேயாம் அவளை கத்தர் நாட்டின சந்தன மரங்களாக கண்டார். நன்றாக கவனியுங்கள். கத்தர் ஏற்கனவே தேவனுடைய பிள்ளைகளை ஒளிவ மர கண்டிருக்கும் அத்தி மரத்துக்கும் வீட்டோரம் கனிவெடுக்கும் திராட்சை செடிக்கும் ஒப்பிட்டு பேசினாலும் அவர் அதோடு நின்று விடவில்லை. வாசனை உள்ள சந்தன மரங்களோடு நம்மை ஒப்பிடுகிறார். பாருங்கள், இந்த பிளேயாம் உங்களுக்கு தெரியும். இந்த சரித்திரம், இஸ்ரவேலர் இந்த 10 வேகாரம் போனாங்க இஸ்ரவேலை சோதிக்க. அதில் 2 பேர் தான் போகலாம், பிடிக்கலாம். மற்றவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? அங்கே பிழையாம் சொல்லி அங்குள்ள மக்கள் நடுங்கிறார்கள், ஐயோ. ஆனால் இஸ்ரவேலர் அவருக்கு எதிராக கதைக்கிறார்கள். சந்தன மரத்தின் விசேஷம் என்ன? நான் இந்த மரத்தை பார்க்கவில்லை, இந்த கட்டையை தான் பார்த்திருக்கிறேன். அதனுடைய வேர், அடிமரம், கிளை, இலை, பூக்கள் எல்லாமே நறுமணம் வாய்ந்தவை. மற்ற எல்லா மரங்களிலையும் பார்க்கிலும் சந்தன மரம் மிகவும் விலை உயர்ந்தது. அதுக்கு மதிப்புண்டு, மகிமை உண்டு. அதனுடைய வாசனை தெய்வீகமானது. சந்தன மரத்திலிருந்து கிடைக்கும் சந்தனமானது மனுஷனுடைய சரீரத்தின் உஷ்ணத்துக்கு குறைய பண்ணி குளுமையை ஏற்படுத்துகிறது. பார்த்தீங்கன்னா, சந்தன மரத்தின் விஷயம். நான் இலங்கை நாட்டில் இருக்கும்போது செல்வந்தர், ஒரு செல்வந்தர் மகன் நாவல் மரத்தில் இருந்து சறுக்கு விழுந்து மறுத்து போனார். நல்ல செல்வந்தர். அவருக்கு சந்தன மர கட்டையில் அழைப்பிச்சு அதில் அந்த உடலை எரித்தார்கள். அந்த அந்த மயானம் முழுவதும் ஒரு வாசனை வீசிக்கொண்டே இருந்தது. பாருங்கள், இந்த சந்தன மரம் உசரப்படும் போது எப்படி வாசனை பரிமுளைக்கிறதோ அதே போல கிறிஸ்துவுக்காக நாம் உபத்திரவங்களையும் பாடுகளையும் சகிக்கும் போது, பிரச்சனையால் உசரப்படும் போது ஆவியின் கனியாகிய தெய்வீகத்தின் வாசம் நம்ம பரிமளிக்க ஆரம்பிக்கிறது. மட்டுமல்ல, அந்த சந்தன மரம் நொறுக்கப்பட்டு பிடியப்படும் போது, நன்றாக கவனிங்கள், அந்த சந்தன மரம் நொறுக்கப்பட்டு பிடியப்படும் போது அதிலிருந்து சந்தனம் தயாரிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளோ பாடுகளின் மத்தியிலே நம்மை நற்கந்தமாக பயன்படுத்துவது நிச்சயமாக நம்மை மேம்படுத்துகிறார். நாங்கள் யாரையா? தேவனுடைய பிள்ளைய நற்கந்தம் வீச வேணும். எங்களுடைய நற்கந்தம் உலகமங்கும் வீச வேணும். இதன் மூலமாக சங்கமா வானொலி மூலமாக, நித்திய விளத்தின் மூலமாக, வார்த்தை வச்ச மூலமாக அந்த வாசனை வீச வேண்டும் உலகமங்கும். தேவனுடைய வஸ்திரம் அப்படிப்பட்டது. அதிலே சந்தன வாசம் நிறைந்தது என்று சங்கீதக்காரன் 45 சங்கீதத்தில் எழுதுகிறான். கல்வாரி சிலுவையில் அவர் உச்சந்தலைமையில் உள்ளங்கார அடிபட்டு நொறுக்கப்பட்டு சந்தனம் போல தெய்வீக மனம் வீசினாரே. பாருங்க, இந்த மரத்தை கொண்டே எங்கே கொண்டே இந்த சங்கீதக்காரன் கனெக்ட் பண்றாருன்னு பாருங்கள். மீண்டும் ஒரு சொல்கிறேன், இந்த கல்வாரி சிலுவையிலே அவர் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சந்தனம் போல தெய்வீக மகம் வீசினாரே.
அவருடைய அன்பையும் முன்மாதிரியையும் தியானித்து அவருக்காக நறுமணம் வீச வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆடம்பர செலவு வேண்டாம். ஆண்டவரை பற்றி அறிவிக்க வேண்டும். ஆத்ம ஆராதனை செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். ஆண்டவர் ஏன் பிறந்தார்? என்னத்துக்காக பிறந்தார்? ஏன் மரித்தார்? ஏன் 3 நாள் உயிர்த்தார்? அதை நாங்கள் சொல்ல வேண்டும். அப்போதான் நாங்கள் வாசனை வீசும் பிள்ளைகளாக விளங்குவோம். உன்னத பாட்டு 1:3 உன்னத பாட்டு 1:3 உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவர்கள். இங்கே பரிமள தைலங்கள் என்று வேதம் குறிப்பிடுவது எதை தெரியுமா? இயேசு கிறிஸ்து திவ்ய சுவாவங்களாகும். அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய அன்பு, தாழ்மை, அவருடைய மனதுருக்கம், கொம்பேஷன், காரியங்கள் எல்லாம் சுவாவங்களுக்கு மிகவும் இனிமையானது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்நாள் இந்த பூமியிலே 33 வருடங்களே இருந்த போதிலும் அவை அனைத்து முழுக்க முழுக்க இன்பமான வாசனைகளாக விளங்குகின்றது. அவர் 33 வருடங்கள் இப்பொழுது வீடியோவில் வந்திருக்கு. 33 வருடங்களுக்கு முன்னர் என்ன செய்தார் என்பதை ஒரு வீடியோ மூலம் அங்கே போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மிக நன்றாயிருக்கின்றது. பாருங்கள், இந்த பப்பாளி பழம் இருக்கு இல்லையே, எல்லாருக்கும் பப்பாளி பழம் அந்த கம்பியா குத்தினால் உடனே சரண்டு பால் வலிகிறது. என்ன ரப்பர் மரத்தை குத்தும் போது ரப்பர் பால் வருகிறது. நாங்கள் என்னுடைய அப்பா எஸ்டேட் தான் சுப்ரீண்டாக இருந்தவர். அப்பொழுது நாங்கள் போய் இந்த ரப்பர் மரத்தில் போய் இந்த பாலை எல்லாம் ரெட்டி போல் செய்து கொண்டு வருவோம். வேப்ப மரத்தை குத்தினால் பிசின் வருகிறது. ஆனால் இயேசுவை சவுக்கினால் அடித்து ஆணிகளால் கடவி ஈட்டியால் குத்திய போது கிளையாத்தின் பிசிந்தைலம் போல அவருடைய தூய்மையான இரத்தம் வழிந்தது, பரிசுத்த இரத்தம் வழிந்தது. அந்த அன்பின் இரத்தம், தியாகத்தின் இரத்தம் மட்டுமல்ல, சுகந்த வாசனையாக நற்கந்தமாக இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நோக்கி சுத்திரி. இயேசுவின் இரத்தத்துக்கு சத்துரு நடுங்குவான். இயேசுவின் இரத்தம் என்று சொன்னாலே ஓடி போயிடுவான். இயேசுவின் இரத்தம். நான் படுக்க போகும்போது நான் ஜெபம் எடுத்து இயேசுவின் இரத்தம் கதவெல்லாம் பூச்சி தெளிச்சு தான் படுப்பேன். நல்ல நித்திர கொள்வேன். காரணம், அவ்வளவு வல்லமையுள்ள இரத்தம் இன்றும் செயல்படுகின்றது. சிலுவையில் தொங்கிய போது அவர் பேசின வார்த்தை பாருங்கள், நற்கந்தம் போன்ற அன்பின் வார்த்தைகள், மன்னிக்கிற வார்த்தைகள். அவரை காரி துப்பி கன்னத்தில் அறந்து பரியாசனம் பண்ண போது கூட, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே என்று லூக்கா 23:34 வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, மறு உழைப்பில் கேட்கிற தேவ பிள்ளைகளே, 2 பேதுரு 1 தம்முடைய திவ்ய சுவாபத்தை நமக்கு தந்தளிருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவருடைய திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள். எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆசீர்வாதம். மத்தேயு 5:44 என்ன சொல்லுகிறது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சகிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்தவர்களுக்காக, உங்கள் துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். இதுவே கிறிஸ்துவின் பரம தைரியத்தின் ரகசியம். இதான் ஆண்டவர்கிட்ட பிள்ளை. நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், சத்துருக்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு மனதுருக்கம் தேவை. இந்த மனதுருக்கம் பரிசுத்த ஆவியின் மூலம் தான் எடுக்கப்படும். எங்களுக்கு ஒரு மனதுருக்கம் வந்தால் தான் சத்துருக்களை சேமிக்க முடியும், சவிக்குகளை ஆசீர்வதிக்க முடியும், பயக்குறவர்களுக்கு நன்மை செய்யக்கூடும், நிந்திக்கிறவர்களை ஜெபம் பண்ணக்கூடாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தால்தான் இவை நாங்கள் செய்யலாம்.
பாருங்கள், சங்கீதம் 132:2 சங்கீதம் 132:2 பாருங்க. சங்கீதம் 132:2 அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகள் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் ஒப்பாயிருக்கிறது. இந்த வசனத்தை காண்மா வாசிங்க, ஒவ்வொரு எழுத்தா வாசிங்க, அப்பதான் அந்த ஆவியான விளக்கத்தை. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, கற்பனை பண்ணி பாருங்க, சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கிகள் மேல் இறங்குறதும் நல்ல தைலத்துக்கும் ஒப்பாயிருக்கிறது. இப்ப இந்த இந்த ஒரு வசனத்தை வச்சுத்தான் அநேகர் தாடி வளர்க்கிறார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்க என்ன, அவனுடைய தாடியிலே வடிகிறது. அப்போ கிறிஸ்தவர்கள் தாடி வைக்க வேண்டும் என்று ஒரு கருத்தரங்கு கொண்டு நடந்தது. கிறிஸ்தவர்கள் தாடி வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா என்ற ஒரு கருத்தரங்கு, ஒரு பட்டிமன்றம் வந்தால் இந்த வசனத்தை வச்சு விளக்கி விடுங்க. ஓகே. கத்தோலிக்க பொது மொழிபெயர்ப்புல வேதாமத்தில் ஆரோனுடைய தலையில ஊற்றப்பட்டு வளர்ந்த நறுமண தைலம் என்று இருக்கிறது கத்தோலிக்க பைபிள்ல. அபிஷேக தைலமே நறுமணமிக்க தைலம். எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே நறுமணம் உண்டு. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் போது, இதான் ஐயா வசனம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் போது, ஐக்கியத்தில் இருக்கும் போது, அன்பில் கட்டப்பட்டிருக்கும் பொழுது, சமாதானத்தை கட்டப்பட்டிருக்கும் பொழுது, பலர் நறுமணம் காற்றை மிதந்து வருவது போல அபிஷேக நறுமணம் தேசபங்கம் வீசு. அதான் இலங்கை நாட்டுக்காக ஜெபிக்கிறார். சங்கம வானொலியிலே அதிகாலை ஜெபிக்கிறாள். அந்நியமான தேவபுல ஒன்று சேர்ந்து சகோதரர் ஒருமித்து ஜெபிக்கிறார்கள். ஏன் ஜெபிக்கிறார்கள்? ஜெபிக்கிற அபிஷேக நறுமணம் இலங்கை தேசத்திலே வீச வேண்டும். அசுத்தாவை வெளியேற வேண்டும். ஆண்டவர் சொந்தரச்சா ஏற்றுக்கொள்ள வேண்டும். விக்கிரகங்கள்லாம் ஒழிய வேண்டும். அதுக்குத்தான் இந்த சங்கம வானொலி அநேக பிள்ளைகள் அதிகாலை வேலையில ஜெபிக்கிறார்கள். ஒரு ஆசீர்வாதம் ஐயா. நேர வித்தியாசம் என்னாலே எங்களுக்கு விடிய 4:30 மணி ஒரு ஜெபிக்கிறார்கள். ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. அது சங்கம வானொலிக்கு ஒரு ஆசீர்வாதம். இந்த சங்கம வானொலி தான் இந்த நறுமணத்தை இலங்கைக்கு வீசுது. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் எல்லோரும் ஒன்று கூட ஜெபிக்கிறீங்கள். சங்கம வானொலி உங்களுடைய வார்த்தையை இழுத்து இலங்கை காத்திலே விடுகிறது. இலங்கை நாட்டுக்கு சத்துருக்கள் ஓடுவார்கள். அங்கு ஒரு அற்புதம் நடக்கும். 133 சங்கீதம் ஒரு மனப்பாட்டின் ஆசீர்வாதத்தை விளக்குற சங்கீதம். ஒன்றுபட்டால் உண்டு வாழும் என்பது பழமொழி. பல மலர்கள் ஒன்றுபடும் போது அழகான மாலையா விளங்குகிறது. என்ன ஒரு மலர் செய்யும் பொழுது பலவிதமான வர்ணங்கள் போட்டு செய்வார்கள், வடிவாக இருக்கும். மலரோடு பின்னிப்பினை நறுமணம் பெறுகிறது. பரிசுத்தவான்களோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் நாம் ஒரு மனமாய் இணைக்கப்பட்டு ஐக்கியம் கொள்ளும் போது நாமும் நறுமணம் வாய்த்து கொள்வோம். அதற்காக சபை கூடுதல் கத்தர் வைத்திருக்கிறார். நறுமணம் பாருங்கள். இங்கே செங்கோ வானொலியிலே மற்ற வானொலியிலே இலங்கை ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இலங்கைக்காக பல்வேறு தேசங்களே 40-50 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். மற்ற வானொலியிலே மற்றொரு வானொலியிலே செய்தி போய்கொண்டிருக்கிறது. பாருங்கள் எவ்வளவு தூரம் சங்கம வானொலி நித்திய வச்ச நறுமணத்தை இந்த உலகத்துக்கு வீச கத்தர் பார்க்கிறார் ஐயா. கத்தர் பார்க்கிறார். அதுக்குரிய ஆசீர்வாதம் கண்டிப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிடைக்கும். ஓகே, ஆமீன். ஒரு முஸ்லீம் சகோதரியுடைய ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு முஸ்லீம் சகோதரி டெலிவிஷன் செய்தபோது தனக்கு சபை கூடியவர்கள் பங்கு வர பாக்கியமில்லை என்று கண்ணீர் சிந்தினார். ஐயா, என்னுடைய ஆலயம் எல்லாம் என் குளியறையில் தான். நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த வாஷ்ரூம்ல தான் அவர்கள் ஜெபிப்பார்கள், துதிப்பார்கள். என்ன செய்வார்கள் தெரியுமே? அங்கே இந்த பைப் தண்ணீரை திறந்து விட்டு அந்த சத்தத்தோடு
என்னுடைய இருதயத்தை எடுத்து கர்த்தரை ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன். இப்ப வாஷ்ரூம்ல போய் ஆராதிக்கிறது மற்றவர்களுக்கு தெரியாதுன்னு. அது முஸ்லிம் சகோதரி. பாருங்கள் எப்படி அந்த ஆண்டவர் அந்த முஸ்லிம் சகோதரியை தொடுகிறார். அவளுக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பார், "போ இந்த வாஷ்ரூம்ல கதவ பூட்டு, தண்ணிய தொற, இரைச்சல் சத்தம், நீ ஜெபி." அங்கே போய் ஜெபித்திருக்கிறார். அதே நேரம் உள்ளமானது உலகமெங்கும் உள்ள பரிசுத்தங்களோடு ஆவி இணைக்கப்பட்டு அவர்களும் என்னோடு இணைந்து கதை ஆராதிக்கு. ஆனால் அவர்கள் ஒரு அந்தரங்களில் புஷ்பம் தேவ பிள்ளைகளே, கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்க கிடைத்திருக்கும் தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு முஸ்லிம் சகோதரி வாஷ் ரூம்லயே வீட்டிலே பெட்ரூம்லயோ ஹோல்லையோ ஜெபிக்க மற்றவர்கள் அடிச்சு போடுவார்கள். உற்றார் அடிச்சு போடுவார்கள். கர்த்தர் ஒருவரை தொட்டால் கர்த்தர் அதுக்குரிய இடத்தை நேரத்தையும் கொடுப்பார். கர்த்தர் பெரியவர் என்ன பாரு. இந்த வஸ்திரங்களின் வாசனை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இப்ப அந்த பெர்ஃப்யூமே சொல்லல. சேர்ச்சுக்கு போனா ஒரே வாசம் அல்ல, ஒவ்வொரு பெர்ஃப்யூம் இந்த மனம் கமரும். ஆதியாம் 27:27 இந்த வாசனை இந்த சென்ட் வேற. அவன் கிட்ட போய் அவனை முத்தஞ்ச. ஆதியாம 27:27 அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்கள் வாசனை மறந்தோ, என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. யாக்கோப்பு தன் தகப்பனத்தில் தந்திரமான ஆசிரமாக சென்றபோது தகப்பனார் ஈசாக்கு முதலாவது அவனை கையினால தடவை பார்த்தார், இரண்டாவது வஸ்திரத்தை மோந்து பார்த்தார், அதன் பிறகு தான் ஆசையை வைத்தார். இப்ப யாக்கோப்பு தன்னுடைய கைகளுக்கு மேலாக ஒரு ஆட்டின் தோலை உடையா போட்டிருந்ததுனாலே அவனுடைய கைகள் அவனுடைய ரோமமிக்க கரங்கள் பாருங்கள் எவ்வளவு ட்ரிக். அந்த காலத்திலே ட்ரிக்ஸ் நடந்திருக்கு. இந்த காலத்துலயுமே அந்த காலத்துல நடந்திருக்கு. தாய்மான கூத்துக்கள் இப்போ நடக்குது ஐயா. அன்று நடந்த கூத்து இன்று நடக்குது. அடுத்ததா யாக்கோபு தன் மூத்த சோடைய உடையை எடுத்துக்கொண்டு வந்ததினாலே அந்த உடை வயல்வெளியின் வாசனை போல் பரிமளித்தது. மூத்த சோதனாகிய ஏசாவின் போர்வைக்குள் யாக்கோப்பு மறந்ததால் எளிதாக தப்புடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நான் யோசிச்சேன், இப்படி களவாக போய் சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? பரிசுத்த ஆவியானவர் விடுவாரா? எனக்குள்ள ஒரு கேள்வி, உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் தானே. இப்ப நமக்கு ஒரு சகோதரன் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாகவே நாம் கிருபாத்தண்டை தைரியமாக கிட்டி சேர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். ஈசாக்கு முதலாவது தடவை பார்த்தார், பின்பு முகர்ந்து பார்த்தார். அதுபோல பிதாவாகிய தேவன் நம்மை தடவை பார்க்கும்போது கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான இரட்சிப்பை நமக்கு போர்த்தி காணட்டும். அல்லேலூயா. நாங்களையா உலகத்துல எல்லாரும் பெரியவர், நாங்கள் ஆண்டவர்கிட்ட பிள்ளைகள். அப்பா பிதாவே அனைவருக்கு தெரியாது. எங்களுடைய எங்களுடைய மகிமை எங்களுக்கே தெரியாது. ஆண்டவர் எங்களை அப்படி வச்சிருக்கிற, நீங்க அதை உணர்ற இல்லை, ஏதோ சும்மா சொல்றேன். நான் தேவனுடைய பிள்ளைகளையா, கர்த்தருடைய பிள்ளைகள், நான் நற்கந்தம் வீசும் பிள்ளைகள். இரண்டாவதாக பிதாவைய தேவனை மோர்ந்து பார்க்கும்பொழுது தமது வஸ்திரத்தின் வாசனை வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. அதாவது நம்முடைய வஸ்திரங்கள் பன்றில் மத்தியிருந்த கெட்டகுமாருடைய வஸ்திரங்களை போல இராமல், என்ன பன்றிகளின் மத்தியிலே வந்த கெட்டகுமாரன் எங்க பன்றி இராமல் ஆசீர்வத்தை வயல்வெளியின் வாசனை வீசு விளங்கட்டும். உன் வஸ்திரங்கள் வாசனை லிபனோனின் வாசனைக்கு ஒப்பாயிருக்கு. இந்த பன்றியோடு சேர்ந்த பன்றி மந்தையில ஆயிருந்தே வேறு செய்த பன்றி தான் மணக்கம். பன்றியில மனம் கிட்ட நிக்கலாது, அப்படி நல்லது வாசனை. ஆதியா 8:21 கர்த்தர் வாசனையை கர்த்தர் முகந்தார், அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சவிப்பதில்லை என்றார். பாருங்கள், ஜலப்பிரயாணம் அழிவின் முடிவிலே ஜலம் வற்றி நோவா பேழையை விட்டு வெளியே வந்தபோது அவர் செய்த முதல் காரியம் கர்த்தருக்கென்று பலிபீடத்தை கட்டி
பழி செலுத்தி ஆண்டவரை ஆராதித்தார். நாங்கள்லாம் கப்பல்ல வந்தோன்னா டான்ஸ் ஆடி மியூசிக் போட்டு அந்த மாதிரி திரிவோம் என்ன. ஆனால் நோவா பேழையை விட்டு வெளியே வந்தபோது அவர் பலிபீடத்தை கட்டி ஆராதித்தார். கர்த்தர் அந்த சுகந்த வாசனையை முகந்தார். அது உலகத்தார் மேல் இருந்த அவருடைய கோபத்தை தரித்தது, சாந்தப்படுத்தது. மட்டுமல்ல, அதன் மூலமாக அவர் மனுக்குலத்தோடு உடன்படிக்கை பண்ணி தம்முடைய வானவில்லை மேகத் மேல் வைத்தார். அது கர்த்தருக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த வில் மேகத்திலே தோன்றும் போதெல்லாம் இனி ஜலத்தினால் உலகம் அழிக்காதபடி படைக்கை பாருங்க. அந்த பூலோகம் இது வானவில் தோன்றும் பொழுது எவ்வளவு அழகா இருக்கும். இப்ப வானவில் தோன்றும் பொழுது எங்களுக்கு இந்த வசனம் ஞாபகத்துக்கு வரும். நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவை மகிமையற்றவராகிவிட்டோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களானோம்னு ரோமன் 5:10 சொல்கிறது. நோவாவின் நாட்களிலே வந்த கேடுகள் நம்முடைய நாட்களிலே வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இயேசு தாமே கல்வாரி சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். நோவாவின் பலியை சுகந்த வாசனையாக கர்த்தர் நுகர்ந்தது போல கிறிஸ்துடைய பலியை ஏற்றுக்கொண்டு நமக்கு பாவ மன்னிப்பை இரட்சிப்பையும் கர்த்தர் சித்தமானார். பாவம் செய்த மனுஷன் கர்த்தருக்கு சுகந்த வாசியா மாற வேண்டுமானால் கல்வாரி இரட்சகரை நோக்கி பார்த்தாக வேண்டும். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரோ அது போல நாமும் நம்மை அர்ப்பணித்து விட வேண்டும். சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 12:12. எப்படி பாவ நிவாரணை பலி தகன முறையில் செலுத்தப்பட வேண்டும் என்ற விவரங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி நான் இல்லை, கிறிஸ்துவே என்று பூர்ணமாக தீர்மானத்தோடு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இதுவே கர்த்தருக்கு சுகந்த வாசனையா இருக்கும். ஆட்டுக்கடா முழுவதையும் பரிவர்த்தனை தகைத்து விடுவார். இது கர்த்தருக்கு சர்வாங்கபடி கர்த்தருக்கு பயப்பட உகந்த வாசனையாகும். ஆமென். இந்த செய்தியிலே சுகந்த வாசனை அதாவது கர்த்தருக்காக நறுமணம் வீசுவதுபடி நாங்கள் நறுமணம் வீச வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் சங்கம வானொலி வாயிலாக, நித்திய வச்சின் வாயிலாக, வார்த்தை வச்சின் வாயிலாக நறுக்கண்ட அந்த வாசனை உலகம் எங்கும் வீச வேணும். கர்த்தர் செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், செய்வார். ஆமாம். ஜோமனும் அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளில் நற்கந்தம் வீச வேணும் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை கொடுத்துக்கிறேன் சுவாமி. இந்த செய்தியை ஆசிரியர் தந்தி அதுக்காக நான் கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் நற்கந்தம் வீச கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லோரும் ரசிக்கப்பட்ட ஒன்றான தேவனை கண்டுகொண்டு ஞானஸ்நானம் எடுத்து வருகையில எடுத்துக்கொள்ளப்பட கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், 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 ஆமென். நன்றாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்தீர்கள், கொடுத்தீர்கள். ஆசீர்வாதத்தை பெற்றோம், கற்றுக்கொண்டோம். ஒன்றான மெய்த்தவனே நாங்கள் நாடி அவரிடம் இருந்தே அந்த ரட்சிப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களோட ரட்சிப்புக்குள்ள நாங்கள் வந்து அவரோட வருகையிலே நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றபடியால் நீங்கள் நன்றாக அந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.